Expand Design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. அச்சுவேலி பகுதியில் 9 குடும்பங்களுக்கு சொந்தமான காணியும் அச்சுவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான காணி மற்றும் கட்டடம் என்பன நீண்ட காலமாக ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் இருந்துள்ளன. இந்த காணிகளை ராணுவத்தின் தேவைக்காக நிரந்தரமாக சுவீகரிக்கும் வகையில் ஏற்கனவே அறிவித்தல்கள் விநியோகிக்கப்பட்டிருந்ததாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அதன் அடிப்படையில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவீட்டு பணிகளுக்காக அதிகாரிகள் சென்றிருந்தனர். எவ்வாறாயினும் மக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் காணி அளவீட்டு பணிகள் தொடர்ச்சியாக கைவிடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குறித்த காணியை இன்று மீண்டும் அளவீடு செய்வதற்காக போலீஸ் பாதுகாப்புடன் அதிகாரிகள் அங்கு சென்றிருந்தனர். இவ்வாறு சென்ற அதிகாரிகளுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இடையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. எங்களுக்கு அந்த காணிக்கு நீங்கள் உள்ளடலாம், உள்ளுக்கு போய் அளக்கலாம் என்று சொல்லி எங்களுக்கு இந்த காணிகளுக்கு பொறுப்பானால் வந்து பிரதேச செயலர் வந்து இந்த ஏரியாவுக்கு காணிகளை அவர் வந்து ஒரு பிரைவேட் காணிக்கு பொறுப்பானவர் அல்ல, அரசாங்க காணிக்கு அவர் பொறுப்பானவர். அப்படி நீங்க அரசாங்க காணிக்கை போய் அளவுங்க, பிரைவேட் காணிக்கை வாரீங்க, ஆற்றியங்காணிக்கை வாரீங்க. அவருக்கு வந்து வரட்டும் என்ற வீட்டுக்குள்ள ஆறு உங்க பிரதேச தலைவரும் வரட்டும், அல்லது வனம் வரட்டும், எந்த காணிக்கை வரதுக்கு ஆருக்கு இது இருக்கு? என்ன பகுதியா வருவீங்க எல்லாரும் வந்து உத்தியோகத்தர்கள், உங்களோட உத்தியோகத்தை நாங்க மதிக்கிறோம். ஆனா அதுக்காக வந்து நீங்கள் இப்படியெல்லாம் செய்யறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சின்ன பிள்ளைகளோட நாங்கள் வயது போன நேரம் வீட்டுக்கு வீடு மாற முடியுமோ? இந்த காணிக்குள்ள இப்போ கடை கட்டேக்க நான் வந்து கேட்டேன், நான் கிணறு கட்டேக்க கேட்டேன், நான் ஏன் தம்பி கட்டல, அம்மா நாங்கள் விட்டுட்டு போவோம், பயம் இல்லை, நீங்கள் தடுக்க வேண்டாம், நாங்கள் டெம்பரரியாக கட்டுறோம் என்றெல்லாம் தமிழ் தெரிஞ்ச ஆவியை கூட்டி கொண்டு வந்து என்னோட கலைக்க வச்சவர்கள். அப்போ என்ன நாங்கள் நம்பி விட்டுக்கிட்டு போகிறது. எங்களுக்கு இந்த காணியை நாங்கள் அளக்கவோ அவைக்கு சொந்தமாகவோ விட மாட்டோம். ஒரு நீதி இல்லாத செயலை செய்யணும். இப்ப வந்த காலம் துவங்கி நாங்கள் தோட்டம் செய்யல, கிணத்தையும் தூத்து போடணும். அதை இப்போ கிரவுண்டாக வச்சுக்கொண்டு எங்களை இதுக்கு விலை விடாமல் தாங்கள் காணி சுவீகரிக்க போக வந்து நிற்கணும். ஆனால் நாங்கள் எக்காரணம் கொண்டும் காணி அளக்கவும் விட மாட்டோம், சுவீகரிக்கவும் விட மாட்டோம். இதில் தீக்குளிச்சு தான் தற்கொலை செய்தாலும் உரிய நாங்கள் இருக்க போக விடுறதில்லை, அது நடக்கும். மேற்கொண்டு என்னத்தை சொல்றேன், நான் ஏழாம் கிடக்கு சொல்றதுக்கு மக்களுடைய சம்மதம் இல்லாமல் அவர்களுடைய அனுமதிகள் எதுவும் பெறப்படாமல் உரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படாமலே பலவந்தமாக அளப்பதற்கான முயற்சிகள் இன்று மேற்கொள்ளப்பட்டது. பொதுமக்களிடம் இந்த காணிகள் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் அங்கே குடியேறுகின்ற வரையில் இந்த காணிகளுக்கு என்ன நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய மக்களை முன்னேற்றுகின்ற காரியங்களில் ஈடுபடுவதை விடுத்து எப்பொழுது அரசு மக்கள் விரோத நடவடிக்கைகளை மேற்கொள்ளும், அதற்கு எதிராக எப்பொழுது போராட்டங்களை நடத்துவது என்பது பற்றி தான் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். படையினர் முழுமையாக வெளியேற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த காணி கூட அரசாங்கத்துக்குரிய முடிக்குரிய காணி அல்ல. இந்த அச்சுவேலி என்கின்ற ஒரு விவசாய பூமி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெங்காய செய்கையில் ஈடுபடுகின்ற விவசாயிகள் ஒரு சங்கத்தை அமைத்து அந்த சங்கத்தின் உறுப்பினர்களிடம் இருந்து பெற்ற பணத்தை கொண்டு வாங்கின காணி, அவர்களுடைய சங்கம் அமைத்திருந்த காணி. அந்த காணியில் இன்றைக்கு ராணுவம் நிலை கொண்டிருக்கின்றது என்று சொல்ல மாட்டேன். ராணுவம் ஆக்கிரமித்திருக்கின்றது, ஒரு பச்சையான ஆக்கிரமிப்பை வந்து செய்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் அது போதாது என்று சொல்லி ஏனைய இடங்களையும் விஸ்தரித்து இந்த பூமியை ஒரு ராணுவ பூமியாக மாற்றுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாளைக்கு எவ்வாறு திருப்பி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவார்களோ தெரியாது. ஆனால் நாங்கள் மிக கடுமையாக எங்களுடைய சக்திக்கு மீறி நாங்கள் இந்த ஆக்கிரமிப்பை எதிர்ப்போம். அரசாங்கமும் அதிகாரிகளும் அமைச்சர் உட்பட எல்லோருமே சட்டத்தை தங்கள் கைவசம் எடுக்காமல் சட்டத்தின் பிரகாரம் ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தால் மக்களிடம் அதனை கேட்டு மக்களுடன் பேசி மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களுடன் பேசி அந்த காணி அங்கத்தவர்களுடன் பேசி இந்த ஒப்புதல்கள் எல்லாம் பெற வேண்டும் என்பது உண்மையான கடமை. ஆனால் அதனை விட்டு வடக்கு கிழக்கில் எந்த இடத்தை வேண்டுமானாலும் நாங்கள் யாரும் எடுக்கலாம் என்ற ஒரு போக்கில் செயற்படுவது ஆக்கப்பூர்வமானது அல்ல. ரத்னபுரவில் ஜனாதிபதி அவர்கள் பேசுகிற பொழுது பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை சுவீகரிப்பது என்பது அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக சுவீகரிக்கப்படக்கூடாது என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த விடயம் என்பது வெறும் ரத்னபுரவுக்கு மாத்திரமல்ல, அது வடமாகாணத்துக்கும் செல்லுபடி ஆகும் என்பதையும் நாங்கள் நம்புகின்றோம். ஜனாதிபதியும் அதை மிக தெளிவாக சொல்ல வேண்டும்.
இதன்போது மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டதால் அதிகாரிகள் அங்கிருந்து திரும்பிச் சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார்.